நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்கிற மாதிரி நாம் எல்லோரும் நோய் அற்ற வாழ்வு வாழணுங்கிற பிரார்த்தனையோட இந்த வீடியோவை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ரெசிபி கார்னரில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு காயை வச்சு நம்ம சட்னி தொக்கு பண்ண போகிறோங்க. அது நம்ம நிறைய சப்பாத்திக்கு பிரெட்டுக்கு எதுக்கு வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லைன்னா சாதத்தில் கூட கலந்து சாப்பிட்டுக்கலாம். அது என்ன காய்னா, அந்த காய் நம்மளை நறுக்கரிச்சே வேணால் அழ வைக்கலாமே தவிர, சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காயால் நம்ம எப்பவும் வாழ்நாள் ஃபுல்லாக சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காய். அந்த காய் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிருதயத்துக்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. பிளட் கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணி வைக்கும். பிபி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப என்ன சொல்கிற ரத்த குதிப்பையும் கண்ட்ரோல் பண்ணுற சக்தி அதுக்கு இருக்குது. பிளட் கிளாட் ஆகாமல் பார்த்துக்கிற வேலையும் செய்யறது. அப்படிப்பட்ட மருத்துவ குணம் இருக்கிற ஆனியன் வெங்காயத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்கிறேங்க. அதை வச்சு தான் நம்ம சட்னி பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி அந்த தொக்கு பண்ணுறதுன்ட்டு. தேவையான சாமான் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 10 சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் வெங்காயம். சின்ன வெங்காயமே எடுத்துக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம். நான் மிளகா வத்தல் 3 தான் எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நான் சில்லி பவுடரும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதனால மிளகா வத்தலை குறைச்சலாக எடுத்திருக்கேன். இது தவிர நம்மளுக்கு தேவையான சாமான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி, கொஞ்சம் கடுகு 1 டீஸ்பூன், அப்புறம் நான் சொன்ன மாதிரி காரப்பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 சின்ன டீஸ்பூன், கருவேப்பிலை, அப்புறமா கொஞ்சம் காரமும் புளிப்பு திதிப்பு சேர்ந்து இருக்கிறதுக்கோசரம் நான் கொஞ்சம் 1 டீஸ்பூன் வெல்லமும் எடுத்திருக்கேன். வெல்லத்தூள் பண்ணி வச்சுருக்கேங்க. அது தவிர எப்பவும் போல் உப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை சீக்கிரமாக உரிக்கணுன்னா நான் கொஞ்சம் நேரம் அதை தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம உரித்தோன்னா அது சீக்கிரமாக உரிக்கிறதுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு அதில் உளுத்தம்பருப்பையும் வரமிளகாவையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தீஞ்சு போகாமல் வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா முதல்ல இது தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அதனால் இதை வறுத்தோன்னே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அது சூடு ஆனதுக்கப்புறம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் போட்டு நல்லா சுருளை வதக்கணும். ஒரு பச்சை வாசனை போகணும், நல்லா கலர் மாறும் பாருங்கள், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயமோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறியாச்சு, கலர் நல்லா. ஸோ பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள், காரப்பொடி, அதாவது மிளகாத்தூள், உப்பு இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். உப்பு காரம் அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த புளியை கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அது நல்ல ஒரு பேஸ்ட்டாக இருக்குது. அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமேங்க முதல்ல அந்த உளுத்தம்பருப்பு மிளகா வத்தலை நம்ம அரைச்சிட்டோன்னா அது நல்லா சாஃப்டாக நைஸாக அரைப்பட்டுடும். வெங்காயத்தை அதுக்கப்புறமா போடுறது தான் நல்லது. முதலையே போட்டிங்கன்னா உங்களுக்கு உளுந்து அந்த அளவுக்கு அரைப்படாது. ஸோ இப்போ வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சோன்னா நல்லா உங்களுக்கு தொக்குக்கு ரெடி ஆகிடும் பேஸ்ட்டு. மிக்சியில் வெங்காயம் நல்லா பேஸ்ட்டாக பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 1 கரண்டி எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் நல்லது. நான் கொஞ்சம் குறைச்சல் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு வெடித்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சு அந்த வெங்காயம் உளுந்து பேஸ்ட்டையும் போடணும். நம்ம வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஓரளவுக்கு கலர் மாறுறது வரைக்கும் தான் வதக்கியிருக்கோம். இப்போ நம்ம அரைச்சதை வச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் தொக்கு மாதிரி கிளற போகிறோம். அதனால் இப்போ உங்களுக்கு இன்னும் நல்லாவே வெங்காயம் வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த வெல்லத்தூளையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கைவிடாமல் நல்லா கொஞ்சம் கிளறினீங்கன்னா உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். கொஞ்சம் தேவைப்பட்டால் மூடி எடுத்தோன்னா இன்னும் நல்லாவே வெந்த வாசனை இருக்கும். உங்களுக்கு தொக்கு ஒரு என்ன சொல்கிறது, பச்சை வாசனை சுத்தமாகவே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அடி பிடிக்கலை, ஏன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். நல்லா தொக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ
இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பராட்டா எதுக்கு வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் கொடுக்கறதுக்கோசரம் தாங்க நான் வர மிளகாவை குறைச்சலாக வச்சுட்டு மிளகாத்தூளை கொஞ்சம் கூட எடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது தொக்கு பார்க்கவே. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.